Assalamu alaikum. Welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கான vlog பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே vlog. ஆக்சுவலி இந்த vlog வந்து 2 months பேக், அதாவது ஜூன் 9th வந்து என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. பட் இப்போ தான் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பிஸினா ரொம்பவே பிஸி. ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்லி ஒன்ஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங்கே எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டேக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றது நான் லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன் அந்த பால்காட்சி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய நெக்ஸ்ட் டே எடுத்த விலாக் தான் இது, பர்த்டே விலாகு. எங்கே போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி. 5 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பி சன்ரைஸ் பார்க்குறது தான் பிளான். ஆனால் முந்தின நாள் பால்காட்சி வீட்லேயே ஃபுல் டைம் ஓடிடுச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வர மிட் நைட் ஆகிடுச்சு. அதனால நெக்ஸ்ட் டே ரொம்ப டயர்டாக இருந்ததா கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகிடுச்சு. பட் சம்ஹவ் நாங்கள் வந்துட்டு அங்கே வீட்டிலேருந்து 5:53 கிளம்பி 6:15 நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். விலாக் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சர்ப்ரைஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்களே பாருங்கள், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். எதுக்கு வந்திருக்கோம்? சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுவோம். சர்ப்ரைஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆமா, பார்த்து பார்த்து. ஓகே, சரியான காற்று. மார்னிங்கே போனதில் செம்ம காற்றா இருந்தது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் அந்த பீச்சில் போகிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கும் பீச்னால் ரொம்ப பிடிக்கும். என் சிஸ்டருக்கும் பீச் வைப்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். இந்த விஷயத்தில் எங்களுக்கு நல்லா ஒத்து போகும். இந்த மார்னிங் அந்த ஊர் சுற்றுறது, பீச்சஸ்க்கு போகிறதுலாம் வந்துட்டு எங்கள் 2 பேருக்குமே வைப்ஸ் ரொம்ப செட் ஆகும். அப்படியே செப்பல்லாம் கையில் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தண்ணி காலில் பட்டுச்சு, அதனால தான். இப்போ நாங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸு இருக்குது. இப்போ இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். இந்த பிளேஸ் வந்துட்டு ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு இத்தனை நாளாக இந்த ஒரு பிளேஸை நாங்கள் விசிட்டே பண்ணலன்னு சொன்னால் நம்புவீங்களா? பட் அதுதான் உண்மை. ஆக்சுவலி கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து எங்கே போகிறோம். கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க பயங்கரமான கூட்டம். அங்கே நிற்க கூட இடம் இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. போய் மறுபடியும் வந்து இங்கே நிற்கிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் நிற்க வேண்டியதுதான் போல். நீங்களே பாருங்கள். இல்லை இல்லை, படுத்துட்டு தான் தோணும். அதான் பார்த்துட்டு இருக்கேன். சின்னதாக இருக்கு. ஆண்டவனே, எனக்கு தெரிஞ்சு நம்ம பேக்ல தான் இருக்கணும் நினைக்கிறேன். உன்னோட வைபுக்கு நீ பேக்ல தான் இருக்க போற. ஆமா, கிட்டத்தட்ட நம்ம உள்ள வந்தாச்சு. இனி இங்கிருந்து கொஞ்சம் வெளியில போயாச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம போட் கிட்ட வந்து ரீச் ஆயிடுவோம். கிளாஸ் பிரிட்ஜுக்கு நாங்கள் வந்து சும்மா தான் வரோம் அப்படின்னு நினைச்சோம். இந்த எப்படி சொல்றது, வேற எந்த பிளானும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம். நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த பிளேஸ் வந்து சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படி அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கே. அப்படியே ரசிச்சுட்டு போகணும். 2 போட் இருக்குது. ஆக்சுவலி 2 போட் தான் நிற்கிது. இந்த 2 போட் தான் போய் கொண்டு விட்டுட்டு அப்படி வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு புது ஃபீலாக இருந்தது. புது ஃபீல்னால் எப்படி சொல்கிறதுக்கு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி காலையிலே கிளம்பி போய் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஆரம்பிச்சிடலாமா? போலாமா? என்ட்ரன்ஸ் 9:23. 7:30 இங்கே வந்தோம். இவ்வளோ நேரம் லைனில் நின்று வந்திருக்கோம். கன்னியாகுமரியில் இருந்துட்டு முதல் வாட்டி இங்கே வந்திருக்கோம். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க. இங்கதான் ஆமா 133
அடி தண்ணி தானே சிவரத்தின் தண்ணி. அந்த இது தெரியுதுல்ல ஷேடோ. ஆமா இந்த கீழே அந்த தண்ணி கீழே பாத்துறதா இல்ல பயமா இருக்கு. பாருங்க இந்த இடத்துல கீழே இருந்தா ஒண்ணாவது. மண்டபம் தெரியும்ல பாருங்க. இங்க தண்ணி இருக்கும் தெரியுதா? ஆமா தண்ணி தெரிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வருது நிறைய வருது. ஆளுக்கு ஒரு யானையில உட்காரலாம். எங்க போறீங்க? மேல மேல எப்படி போனோம்? ஷிஃபான் மேல அப்படி போனோம். என்ன கல்லு சொல்லு? சிற்பக்கல்லா? சிற்பக்கல்லா உள்ளதா? உள்ளதா? இதெல்லாம் சொன்ன மாதிரி ஒண்ணாவதா? இருக்கு. நல்ல பெருசா இருக்கு. அம்மா ஸ்கை எவ்வளவு ப்ளூவா தெரியுது பாத்தீங்களா? இங்க ஒரு சிவன் நாங்க என்ன பெருசா இருக்கு. 2 கை சேர்த்துக்கலங்க அவங்க. பரவேன் இது யாரு? இது திருவள்ளுவர். அது மட்டும் என்ன எழுதினாரு? இந்த ஸ்டாச்சு எவ்வளவு ஹைட்டு? 300 சம்திங். 300 இல்லையே. எதனால 133? ஸ்டுடியோ சொல்லு. சரி சொல்லு. எல்லாம் ஸ்கூல் டைமில் படித்தது கைஸ் எல்லாம் மறந்து போச்சு. டக்குன்னு அவசரத்தில் ஒன்றும் வரவும் மாட்டேங்குது. யோசிக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் இப்படியே பார்க்குறாங்க, என்ன இந்த பொண்ணு ஏதோ சொல்லுது வீடியோ எடுக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுலேயே பாதினா மறந்து போச்சு. அப்படியே சும்மா சிரித்து ஃபன் பண்ணிட்டு இதெல்லாம் எழுதிருக்குல்ல. ஆமாம் இதில் மொத்த கவுண்ட் பார்த்தேன்னா எவ்வளோ இருக்குது? டோட்டலாக 133 இருக்கும். அந்த 133 தான் இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவோட ஹைட்டு. ஃபைனலி எதுக்காக வந்தோமோ அதை சிறப்பாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Pinabari. Happy birthday to you. நடுவில் வச்சு நெல்லு. கேட்டது இது. ஓஹோ நான் கேட்டது. ஓகே. ஆனா அவங்க எனக்கு கொடுத்தது வாவ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது இப்ப இருக்குது. ஆனா அது இப்ப இருக்குது இந்த நிலைமையில. ஒரு வழியாக கேக் கட்டிங் முடிஞ்சது. என்னோட லாஸ்ட் பர்த்டே பார்த்துட்டிங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், அதாவது 20th பர்த்டே. அதுவும் இதே மாதிரி தான் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஏர்லி மார்னிங் வெளியில் வந்து சுற்றி அந்த பீச் வைப்ஸ்லேயே போனது. பட் சீரியஸ்லி இந்த 20th and 21st பர்த்டே ரெண்டுமே என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு பர்த்டே. சன்னும் தெரியுது பாராதுல. ஆமா இந்த கிளவுட்ஸ் எல்லாமே தெரியுது. எல்லாம் நிறைஞ்ச ஒரு பர்த்டே. நான் சொல்றேன் ஃபேவரட் பர்சன், ஃபேவரட் சீனரி, கிளவுட், வேவ்ஸ் எல்லாம். ஓகே லாஸ்டா கடா கிளாஸ் பிரிட்ஜோட எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் டூ ஆசம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணி வந்ததுக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் ஒன்ஸ் வந்து நம்ம இதை விசிட் பண்ணி பார்க்கலாம். என்ன க்யூவில் நின்று வெயிட் பண்ணி வர்றது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் மார்னிங்கே வர்றது நல்லா தான் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி நாங்கள் 10-11 அந்த டைமுக்குலாம் கிளம்பிட்டோம். அந்த 10க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் ஆகிடுச்சு. நல்ல வேலை நேரத்தையே வந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எந்த டைமுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா எப்போ வந்தாலும் கூட்டமாக தான் கைஸ் இருக்கும் இங்கே. ஸோ நீங்கள் லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கிறப்போ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் புருஷவங்க கூட போகிறப்போ இன்னும் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படி நாங்கள் போட்டில் ஏறியாச்சு. இங்கே தான் தரமான மாசான ஃபன்னெல்லாம் இருக்குது. மறக்காமல் இதையும் பார்த்துட்டு இந்த விலாகை முடிச்சிருங்க. மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள்.
ஐயோ How was the surprise? சூப்பரா இருந்துச்சு. Enjoyed ah? Awesome. Yes. ரொம்பவே மறக்கவே முடியாது. CSK கிட்ட வருமா? ஆனா உசுக்கிட்டா. இல்ல தப்பான இடத்துல ஆசி பத்தி தெரிஞ்சாங்க நினைக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் ஆர்சிபி ஃபேன் நானும் அப்பாவும். நானும் தான். என்னையும் சேர்த்துக்கோ. அவன் சொன்னா ஹைலைட். மசின் வந்தா பாரு தல தின்னும். அங்க பாரு அவன. CSK தான் பெஸ்ட். CSK தான் பெஸ்ட். ஆர்சிபி கப் லாலிபாப் சப்பு. ரைட். கிளம்புவோமா? டாடா டேய். டாடா. அப்பா செம்ம டயர்டு கைஸ். ஏன்னா நல்ல வெயிலா, ஏதாச்சும் தாகமாக இருந்துச்சு. கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். தாகத்துக்கு ஏதாச்சும் ஃபஸ்ட்டு குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து குடிச்சு அந்த ஒன்று தான் இங்கே இருந்தது பக்கத்தில் ஜூஸ் ஆட்டு. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். அப்படியே வந்து இதையும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இனி வீட்டுக்கு போயிட்டு நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி சிக்கன் எல்லாம் சாப்பிட்ணும். எப்போண்டா வீட்டுக்கு போவோம் அப்படின்றது. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப தேங்க்யூ மை டியர் சிஸ்டர், த கிரீன் சிஸ்டர். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்காக ஸ்பெஷலாக சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா நாங்கள் நேட்டிவ் போனோம். ஆலூர் பக்ரீத்க்கு வழக்கமாக கொடிக்கட்டு நடக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு நாங்கள் போனோம். ஆலூர் தான் அது. ஆஃப்டர்நூன் இது முடிச்சுட்டு அங்கே போகணும். நல்லா அப்படியே ஆஃப்டர்நூனுக்கு அந்த லன்ச் ஸ்பெஷல்லாம் பார்த்தீங்கன்னா ரைத்தா, எக்கு, மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன கிஃப்ட்ஸ் தான். பர்த்டேக்கு கிஃப்ட் இல்லாமே அப்புறம் அவங்க வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. குட்டி குட்டி கிஃப்ட், பட் ரொம்ப ப்ரிட்டி அண்ட் மெமரபிளாக இருந்துச்சு. ஒரு க்யூட்டான ஒரு குட்டி ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது உங்களுக்கு பார்க்குறப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃப்ரேம் மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோடய ஃபோட்டோ போட்டு கொடுத்துருந்தாங்க. அட் தி சேம் டைம் நாங்கள் போன அந்த டேட்டு டைம் எல்லாம் அதில் மென்ஷன் ஆகிருந்தது கீழே. அது மட்டும் இல்லாமல் சைடில் வச்சுருக்க அந்த குட்டி குட்டி, அது என்னென்னு ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு, அந்த சைடில் இருக்கல குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி. ஐயோ அது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கேட்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இப்போ ஞாபகம் வரல. அதெல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் அங்கே பீச்சில் கலெக்ட் பண்ண விஷயம். நீங்கள் அந்த ஸ்டார்டிங்லேயே நான் கிளிப் கூட நான் எடுத்திருப்பேன். அது அவங்க அப்போ எடுக்கிறப்போ எனக்கு புரியலை. ஆனால் இப்போ கிஃப்ட் தந்ததுக்கப்புறம் புரிஞ்சுது அவங்க அதுக்கு தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ ரொம்ப மெமரிஸாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த பர்த்டே. அப்படியே 2 days கழித்து அவங்க இன்னொரு கிஃப்ட்டும் கொடுக்கணும்னு வச்சுருந்தாங்க போல். அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு அது இப்போ கொண்டு கொடுத்தாங்க. அது என்னென்னா செப்பல்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷூ அண்ட் ஒரு ஃப்ளாட் இது மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. பிளாக் கலர் அண்ட் என்கிட்ட பிளாக் கலரில் செப்பல்ஸ் கிடையாது. ஸோ யா அதையும் மேட்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷூ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நானும் ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் அதை அவங்க எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு தெரில. பட் எவ்ரிதிங் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். அன்எக்ஸ்பெக்டடாக பண்ண சில பல விஷயங்கள் வந்துட்டு என்னை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த பர்த்டேயுமே ரொம்ப ஜாலியாக ப்ரிட்டியாக ஆக்குனது என்னோடய சிஸ்டர் த கிரீன். தேங்க்யூ ஸோ மச்.